ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜித்துஸ் ஃபேஷன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் கிளாஸ் 13 தான் வந்து பார்க்க போகிறோம். கிளாஸ் 13ல் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்துட்டு நெகட்டிவ் ஃபீலிங் டிசைன் பார்த்தோம்ல, நெகட்டிவ் ஃபீலிங்கில் பார்டர் டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம பார்டர் வந்து இந்த மாதிரி 2 சைடில் பார்டர் மாதிரி போடலாம், இல்லை நார்மலாக நம்ம போடுவோம்ல மேலே கீழே பார்டர் போட்டுட்டு சென்டரில் ஃபீலிங்ஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். எப்படி வேணாலும் போடலாம். சரியா? இந்த மாதிரி 2 சைடில் பார்டர் போட்டுட்டு உள்ளே வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கலாம். உள்ளே இருக்கிற கேப்பில் நம்ம எந்த டிசைன் வந்து நமக்கு வேணுமோ அந்த டிசைன் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விடாமல் ட்ராப் பண்ணிவிட்டு, ரொம்ப கேப் இருந்ததுன்னா அந்த இடத்துல சர்க்கிள் மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். மீதி பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். நம்ம போட்டுக்கிற டிசைன் வந்து தனியாகவே தெரியும். அதுதான் வந்து இந்த நெகட்டிவ் டிசைனில் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து என்ஹான்சிங்காக எடுத்து காமிக்கும். நம்ம இது வந்து எங்கே மோஸ்ட்லி யூஸ் பண்ணலான்னா, நமக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குல்ல ஹேண்டு, அந்த மாதிரி இருக்கிற இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி நம்ம நெகட்டிவ் ஃபீலிங் யூஸ் பண்ணோன்னா டிசைன் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோன்றது நல்லாவே தெரியும். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அது மாதிரி இப்போ சைடில் போட்டல இந்த மாதிரி மேலே வந்து பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற இடத்துல நம்ம வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி மேலே வந்து ஒரு லைன் போட்டு அம்ஸ் கொடுத்துட்டு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு சென்டரில் வந்து ஒரு கர்வியாக லைன் போட்டுட்டு 2 பக்கமும் லீஃப் இருக்கிற மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அந்த லீஃப் மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம நடுவில் போட்ட லீஃப் டிசைன் மட்டும் நல்லா வந்து பார்க்க நல்லா இருக்கும் பார்க்கும்போது. ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான். இப்போ பாருங்கள், நம்ம சென்டரில் போட்ட டிசைன் மட்டும் நம்மளுக்கு வந்து அழகாக தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்டரில் வந்து அம்ஸ் கொடுக்காம மேலே 2 லைனில் மேலே கீழே 2 லைனில் என்ன பண்ணியிருக்கேன், நான் டாட்ஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? டாட்ஸ் வச்சுட்டு சென்டரில் இருக்க ஏரியாவில் வந்து நான் லோட்டஸ் டிசைன் மாதிரி போட்டிருக்கேன். லோட்டஸ் டிசைனும் நெக்ஸ்ட் வந்து கர்வ் மாதிரியும் ட்ரா பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க குட்டி குட்டி இடத்தெல்லாம் வந்து சின்னதாக சர்க்கிள் போட்டுட்டு மீதி இருக்க இடத்தெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது நம்ம போட்ட டிசைன் மட்டும் தனியாக தெரியும். நெக்ஸ்ட்டு டிசைன் என்ன பார்க்கணுன்னா, மேலே இந்த மாதிரி பார்டர் போட்டு திக் லைன் தின் லைன் போடல இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சென்டரில் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் லீஃபோட ஒரு ஃப்ளவர் வர மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதுல இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், அது வந்து நல்லா ஒரு லைனாக போகிற மாதிரி தெரியும் அந்த ஃப்ளவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுக்குறேன். சென்டரில் வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் கேப் விட்டு ட்ராப் பண்ணிவிட்டு ரொம்ப கேப் இருக்கிற இடத்துல சர்க்கிள் மாதிரி போட்டு ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இடத்துலாமே இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்டரில் ஃப்ளவர் மாதிரியே போட்டுக்கிறோம். ஓகேவா? சர்க்கிள் போட்டு நம்ம அம்ஸ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஃப்ளவர் க்ரியேட் பண்ணிவிட்டு சைடில் சுற்றி வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கர்வ் மாதிரி போடுவோம்ல, அந்த கர்வ் டிசைன் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு கர்வுக்கு சென்டரில் சின்ன சின்ன குட்டி சர்க்கிள் மாதிரி போட்டு ஃபில் பண்ணிவிட்டு மீதி பேலன்ஸ் இருக்கிற இடத்துல அது மாதிரி நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்து இது நெகட்டிவ் ஃபில்லிங் மாதிரி கொடுத்துக்கிறோம். சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கறதுனால உள்ளே என்ன டிசைன் போட்டிருக்கோன்ட்டு வந்துட்டு அதுவாகவே நல்லா வந்து தெரியும் நமக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி கர்வ் மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு லீஃப் இருக்கிற மாதிரி போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து சர்க்கிள் போட்டுட்டு மீதி இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு அம்ஸ் வைப்போம்ல, அதே மாதிரி ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கலாம்.
போட்டுட்டு நம்ம போட்ட டிசைன் மேலேயே நம்ம ஒரு லைன் கொடுத்துட்டோம்னா அங்கே வந்து ஓரளவுக்கு ஃபில்லிங் வந்து ஃபினிஷ் ஆகிடும். பேலன்ஸ் குட்டி குட்டி இடத்துல மட்டும்தான் ஃபில்லிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், பார்க்கும்போது அழகாகவும் தெரியும் நமக்கு. சரியா? இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபுல்லான டிசைன் போடுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.